கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகிறது. நான் உனக்கு சுக வாழ்வை கட்டளையிடுவேன். நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற வாழ்வு ஒரு சுகமான வாழ்வு. அதில் வேதனையோ பாடுகளோ இருப்பதில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் நன்மையை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறவர். ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோமானால், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும். என கண்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுகமாய் வைத்து பாதுகாக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துளிர்விடக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாழ்வு சுக வாழ்வாக இருக்கும். உன்னை உன் வீட்டிலே சுகமாய் தங்க வைப்பேன். கர்த்தருடைய நாளிலே தேவன் நமக்கு பலத்த பாதுகாப்பாக இருந்து நமக்கு எதிராய் அலக்களிக்கப்படுகிற அனைத்தையும் கர்த்தர் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறவர். ஆகவே தான் நாம் இன்றைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே, நீ கொடுத்த வாழ்வு மகிமையான வாழ்க்கை. சுக வாழ்வு என்றால் என்ன? அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவதாய் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தம் இல்லாமல் இருப்பது, ஒரு சமாதானத்தை கொடுப்பது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை. 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் பொழுது, அங்கு கர்த்தர் சாலமோனின் காலத்தில் அவருடைய ஆட்சியிலே அவருடைய அதிகாரத்திலே கர்த்தர் சுகமான வாழ்க்கையை கட்டளையிட்டார். அருமையான தேவப்பிள்ளை, கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை ஒரு சுகமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த எதிர்ப்புகளும் சத்துருக்களும் இல்லாதபடி உன்னை பாதுகாத்து நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறபடினாலே அவருடைய சுக வாழ்வில் நாம் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையான தேவப்பிள்ளை, சுகவாழ்வு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த போராட்டம் இல்லாமல் தேவன் நம்மை நடத்துகிற பாதையாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் தேவன் நடத்துகிற பாதையில் நமக்கு செழிப்புண்டு. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது நமக்கு செழிப்பான சுகமான வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். யோபின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அங்கு பார்க்கிறோம், கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை ஒன்று சமாதானமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது நமக்கு சுகமான ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். இந்த காலையில் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு செழிப்பான வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் நீரூற்றுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நீரூற்றுகள் எல்லாம் திறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் துலுக்க வைக்கிறவர். ஆரோனின் கோலை துலுக்க வைத்து அவனை ஆசாரி என்பதை நிரூபித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய ஆண்டவர் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் நாம் தேவனை சார்ந்திருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு நடத்துகிற பாதையிலே பயமில்லாமல் இருக்கும். அல்லேலூயா. ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை, சுகமான வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவப்பிள்ளை, கர்த்தர் நமக்கு சுகமான வாழ்க்கையினால் சமாதான வாழ்க்கையை தருகிறவர். 2வது, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். 3வது, தேவனுடைய பிள்ளை, வேதம் சொல்லுகிறது ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா? நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, எங்க சுக வாழ்வு துளிர்த்து கர்த்தாவே நாங்களும் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர் துளிர்க்க வைக்கிறவர். உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும் என்று சொல்லுகிறவர். அருமையான தேவனே, இந்த காலவெளி அவரை மாத்திரம் பற்றிக்கொள். இடிந்து போன நொறுங்கி போன உன் வாழ்க்கை மீண்டுமாய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட நம்பிக்கையில நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இக்காலத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சுக வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசதியான வாழ்க்கை நீர் எங்களுக்கு தந்து ஒரு சமாதானத்தை கட்டளிட்டு கர்த்தாவே அப்போ ஒரு செழிப்பான வாழ்க்கையை தந்து நீர் எங்களை பயமில்லாமல் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அப்பா எங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்கிற நீர் ஆண்டவரே, காரியங்களை வாய்க்க செய்யும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும், பாதுகாத்தலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.